நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். வேளாண்மையை பற்றி நிறைய காணொளிகள் எனக்கே அலுத்து போகிற அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் தண்ணீர் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒன்று, தண்ணீரை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கையே மக்களுக்கு வரலை. ரெண்டாவது, தண்ணியை தென்னை மரமாக இருந்தாலும் தண்ணியை பாய்ச்சினா தான், மாமரமாக இருந்தாலும் பாய்ச்சினா தான் வாழும். தண்ணீர் எடுத்து பாய்ச்சாமல் எந்த பயிரையும் பண்ண முடியாது. ஆனால் தண்ணீர் பூமியில் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. தண்ணீரை உருவாக்க முடியும்னு யாருக்குமே நம்பிக்கையே வரவே மாட்டுது. ஒன்று. அப்புறம் தண்ணீர் இல்லாமல் பயிர் வளர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. அப்புறம் உரம் இல்லைன்னா பயிர் வளர்க்க முடியாது அப்படின்னு 100க்கு 100% நம்பிக்கிட்டு இருக்கோம். உரம் இல்லைன்னா பண்ணவே முடியாது. அப்புறம் பயிருக்கு வாழ்நாள் பூரா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதாவது பயிருன்னா எதை வச்சோம் அது பாட்டுக்கு வரும் அப்படின்னு இல்லை. இது பெரிய ஒரு நோயாக நான் பார்க்குறேன். மக்களுக்கு, உழவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையே பெரிய போராட்டமாக நினைக்கிறானோ. அப்புறம் அதுக்கப்புறம் விற்பனை வாய்ப்பு, சரிங்களா, அறுவடை, அப்புறம் இதுக்காகிற செலவு ஒவ்வொன்றும் அதுவே மக்கள் ஒரு பெரிய சுமையாளிகளாக ஆகிட்டாங்க. இப்போ ஒரு தாங்க முடியாத சுமை, வரி சுமையை விடுங்க, நோயை விடுங்க, வேலை வாய்ப்பின்மையை விடுங்க, எல்லாத்த விட பெரிய சுமையாக நான் எதை நினைக்கிறேன்னா, இந்த மக்கள் கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் அடிமை ஆகிடுறாங்க. ஒரு நாய் வளர்க்குறது கூட நான் நேற்றே சொல்லியிருக்கிறேன். அந்த காலத்தில் நாய் வளர்க்கும் போது நாய் சாதாரணமாக வாசலில் நிற்கும். அது பாட்டுக்கு நம்ம எங்கே ஊருக்கு போனாலும் வீட்டை காவல் காக்கும். இப்போது நாய் வளர்க்குறதே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு. நாய் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக நாயை நம்ம பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னே குழந்தைங்கன்னா ஏதோ பிறப்பாங்க, கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, படிப்பாங்க, கல்வியில் வளருவாங்க, பெற்றவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வாங்க, பெற்றவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்து அந்த பொருளாதாரத்தை வலுப்படுத்துவாங்க. குழந்தைகளை வளர்க்குறதே ஒரு பெரிய சவாலாகிட்டு இருக்கு. இப்போது அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்கள பராமரிக்கிறது, அப்படி பெற்றவங்களுக்கு உதவியாக குழந்தைங்க இல்லை, பெற்றவங்களை வேலை வாங்குறதா குழந்தைங்க இருக்காங்க. அது மாதிரியே அங்கே மாடு வளர்க்குறது, அதுக்கு முன்னே 100 மாட்டை ஒரே ஆள் ஓட்டிகிட்டு போவான் கிராமங்களில். அது பாட்டுக்கு மேய்ச்சல் நிலத்துக்கு போகும், திருப்பி வரும், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க மாட்டுக்கு போயிடும். பாட்டெல்லாம் கூட எழுதியிருக்கோம், மாட்டுக்கார வேலை, என் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடன்னு. ஊர் மாட்டையே ஒருத்தன் மேய்ப்பான். அந்த மாதிரி இருந்தது. இப்போ அது மாதிரி பயிர் வளர்க்குறது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. எவ்வளோ நிலம் இருந்தாலும் உழுதுட்டு விதைப்பாங்க மானாவாரியாக, அப்படியே விளையும். அதேமாதிரி நெல் வயல்னால் அடைச்சிட்டு நடுவாங்க, விளையும். அப்போது ஒரு வாழ்க்கை பூரா உரம் போடுறது, பூச்சி மருந்து அடிக்கிறது, உழவு ஓட்டுறது, களை எடுக்கிறது, அதை அறுவடை பண்ணுறது, ஒரு பெரிய எந்திரங்களும் ரசாயன உரங்களும் பூச்சி மருந்துகளும் அந்த வேளாண்மையை விட்டு விவசாயம் செய்கிறவங்கள பிரிக்கவே மாட்டுது. அவங்க குடும்பம் கொடுத்தோன்னு எதையும் பார்க்க மாட்டுறாங்க, பார்க்க முடியல. விவசாயம் ஒரு பெரிய சுமையாயிட்டு. இதில் எல்லாத்த விட முக்கியமாக விவசாயத்தை சார்ந்து நிறைய மனிதர்கள் இருக்கிறதுனாலையும், உணவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுங்கிறதுனாலையும் நான் அந்த விவசாயங்கிற தலைப்பு எடுத்துகிட்டு பேசுகிறேன். நீரை உருவாக்க முடியும். நம்ம மக்கள்கிட்ட 2 விதமான மனநிலை பார்க்குறேன். ஒன்று, கண்மூடித்தனமாக நம்புறது, அல்லது கண்மூடித்தனமாக எதுக்கிறது. இந்த ஓட்டு போடுறதுலேருந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதில் யோசிக்கிறதே கிடையாது. நீரை உருவாக்க முடியும்னா லூசி இவன் பேச்சை கேட்காத அப்படிங்கிறது. அதே மாதிரி தண்ணீரை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் அதை நம்புறதில்லை. தண்ணீரை உருவாக்க முடியாதுன்னு தீவிரமாக நம்புறது. ஒன்று கண்மூடித்தனமாக நம்புறது, அல்லது கண்மூடித்தனமாக எதுக்கிறது. இந்த மாதிரி நம்பிக்கையில் இருக்கும். இதிலிருந்து மாறுபட்டு உண்மையிலேயே உருவாக்கி காட்டணும். இல்லாட்டினா இந்த மக்களை மாற்ற முடியாது. இன்றைக்கி நீர் இல்லாட்டினா விவசாயம் பண்ண முடியாது, உரம் இல்லாட்டினா விவசாயம் பண்ண முடியாது, பூச்சி மருந்து இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது. விற்பனை வாய்ப்பு மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டால் விற்கவே முடியல, விவசாயிகள் ஏமாந்து போகிறாங்க. இதிலிருந்து எல்லாம் மாறுபடணும். நீரை உருவாக்கணும், வளத்தை உருவாக்கணும், பயிர் பாதுகாப்பை உருவாக்கணும், செலவு இல்லாமல் விவசாயத்தை உருவாக்கணும். இது எல்லா எதிர்ப்பையும் மீறி, அவநம்பிக்கையை மீறி, இவனால் முடியவே முடியாதுங்கிற அவநம்பிக்கையை மீறி செஞ்சு காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும், கால் வைக்கிற இடத்துலலாம் தோட்டங்களில் நீரை உருவாக்குறோம், பயிர் வகையில் உருவாக்குறோம். அப்படி தாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தோம். தண்ணீர் இல்லாத ராமநாதபுரம் மாவட்டத்தில், நீரே இல்லாத இடத்துல, இங்கே வெளத்தூருக்கு பக்கத்தில் மடந்தையில், இங்கே பாருங்கள், கோடையில் கூட தண்ணி பாய்ச்சாமல் தென்னை வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நெடுக்க பாருங்கள், காட்டுங்க என்ன. இங்கே பாருங்கள், இங்கே தென்னை வந்திருக்குது, முருங்கை வருது. கீழே தரையை பாருங்கள், எப்படி பாலமாக வெடித்து கிடக்கு பாருங்கள். புழுதி வெடிப்பு விட்ருக்கு. அந்த மண்ணில் தண்ணி பாய்ச்சாமலே வருது. எவ்வளோ வருது பாருங்கள். மேலே வாங்க, நல்லா தெரியும்.
எப்படி வருது பாருங்கள் சிறப்பாக. இங்கே பாருங்கள், இந்த கடும் கோடையில் தரையெல்லாம் பாலமாக வெடிச்சிருக்கு. எவ்வளோ உயரமான வரப்பு, இவ்வளோ உயரத்தில் வயமட்டத்தில் வச்சுருக்குறோம். செழிப்பாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, இதை செஞ்சு காட்டி தான் நம்ப வைக்க முடியுது மக்களை, இல்லைன்னா நம்ப வைக்க முடியல. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து வெறும் முகநூல்லையே முடியவே முடியாது, இந்த ஆள் லூஸு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அதை ரொம்ப நான் வேதனையோடு எதிர்கொள்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க அவநம்பிக்கையோடு இருக்கிறதோடு இல்லாமல் அவநம்பிக்கையை பரப்பி கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையோடு வர்ற இளைஞர்களையும் கெடுத்துடுறாங்க. அதுபோலவே தண்ணீரை உருவாக்க முடியும்னு சொன்னோம்னா அதை எதிர்த்து பேசுகிறாங்க பாருங்கள். அவங்க நீரை உருவாக்க முடியாதுங்கிற அடிப்படையில் எல்லாரைக்கிட்டையும் நம்ப வச்சு அவங்க அந்த முயற்சியவே தொடவே விட மாட்டாங்க. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்குறேனே, விளைய வைக்க முடியுமான்னு பார்க்குறேனே அப்படின்னு நினைக்கிறவங்கள. மீசலில் விளைஞ்சிருக்கு நெல், இந்த மாதிரி வரப்பு பூரா தென்னை வருது, முருங்கை வருது, எல்லாமே வருது பாருங்கள். முருங்கை பூ வச்சிருச்சு. வயலில் பாருங்கள் பாலமாக வெடிச்சிருக்கு வயல். இந்த வரப்பே பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள். ஆனாலும் அதில் முருங்கை வருது. அதாவது தண்ணீரே இல்லாமல் சுற்றிலும் பாருங்கள் சீமைக்கருவேல் எப்படி இருக்குது பாருங்கள். சீமைக்கருவேல் காட்டு உள்ள இப்படி தான் ராமநாதபுரம் கூட்டுப்பண்ணையில் 25 ஏக்கரில் 230 மூட்டை நெல் அறுத்து வச்சுருக்கிறோம். மழையை பெய்ய வைக்க முடியும்னு சொன்னாலே விஞ்ஞானிகளே ஒத்துக்கிறதுக்கு தயங்குறாங்க. மேகங்களை உருவாக்குற வேலையை வரப்பு உயர்த்திய வயல்கள் செய்யுதுன்னு சொன்னால் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படித்தவங்களுக்கே ஒத்துக்க முடியல. இது எந்த வகையில் சாத்தியம், இதை ப்ரூஃப் பண்ணி காட்டுங்கிறாங்க, தொட்டு காட்டுங்கிறாங்க. எப்படி தொட்டு காட்டுறது? நீராவி வெப்பத்தை இழந்ததுன்னா மேகம். ஆக வெப்பத்தை இழந்த நிலையில் அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த மேகம் உருவாக்குன்ற சூழலை உருவாக்குது வானம். வெப்பம் இழக்கிற சூழலை வானவெளியில் உருவாக்குனா அங்கே மேகம் உருவாகும். வானவெளியில் வெப்பத்தை இழக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உயரமான வரப்புகள் எடுத்துட்டோம்னா பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பம் பாதுகாப்பாக இரவு பகலாக வெளியேறிக்கிட்டு இருக்கும்போது வானவெளியில் வெப்பம் வெளியேறுது. வானவெளியில் மேகம் உருவாகிற சூழல். இன்றைக்கி இன்றைக்கி தேதி 11/6/2026 ராமநாதபுரம் மாவட்டம் வெளத்தூருக்கும் பக்கத்தில் மடந்தை வானத்தில் பாருங்கள் மேகம் லேசாக தூர ஆரம்பிக்குது இந்த கடும் கொடையில். சரியா? அதாவது மேகங்களை உருவாக்குற சூழலை வரப்பு உயர்த்திய வயல்களை வச்சுக்கிட்டு நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க. இதை நான் ஒரு செய்தியாவது பதிவு பண்ணலன்னா என் மண்டை வெடிச்சிடும் போல. இதை நான் பதிவு பண்ணி தான் ஆகணும். ஒரு காலத்தில் எப்போவாவது ஒரு காலத்தில் யாராவது மறுபடியும் மீண்டும் செஞ்சு பார்த்து ஒத்துக்கிட்டாங்கன்னா போதும். நாங்களே செய்யவும் ஆரம்பிச்சிட்டோம். மடந்தையில் மழை பெஞ்சு நெல் முளைக்குது, விளையுது. மீசலில் விளையுது, சோழியக்குடியில் நெல் விளையுது. எல்லாமே ராமநாதபுரம் மாவட்டம். நொளம்பூரில் விளையுது, திருக்கண்ணன் விளைய வைக்க போகிறாரு. நிறைய இடங்களை பண்ணுறோம். சரியா? கூட்டுப்பண்ணையில் போகலூர் கூட்டுப்பண்ணையில் 25 ஏக்கரில் 3வது வருஷம், இப்போ வரப்போகிற ஆண்டு 4வது வருஷம் 230 மூட்டை நெல் கமுதியில் உருவாக்குறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில். சரிங்களா? இதை செஞ்சு காமிச்சாதான் நம்புகிற இடத்த நோக்கி மக்கள் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வெறும் வரப்போ உயர்த்தினா போகிறோம், பாமரனுக்கு கூட மழை பெஞ்சிரும். ஏன்னா அந்த ரசாயன வேதியியல் மாற்றங்கள் வானவெளியில் நடக்குது. அதை செய்யணும். அது மாதிரி தண்ணீரே இல்லை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் உருவாக்கி காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் நண்பர்கள் நம்பினாலும் நம்பலைன்னாலும் நீங்கள் நம்பிக்கையை பெறாமல் வாழ முடியாது. எதிர்காலத்தில் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. 5 ஆண்டுகளாங்க இந்த வரப்பு உயர்த்த வயல்கள் ஒரு துளி தண்ணீரை கூட வெளியேற்றலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு துளி தண்ணீரை கூட வெளியேற்றலை. முதல்ல தரையில் தண்ணியை ஊற்றினா, சாதாரண தரையில் ஊற்றினீங்கன்னா காஞ்சிரும். ஒரு பள்ளம் தோண்டி தண்ணி ஊற்றினா காயாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஈரத்தை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிச்சி பூமியில் நிறுத்தி வைக்கிற வேலையை செய்யுதுன்னு அர்த்தம். தரையில் ஊற்றினா காஞ்சிரும், பள்ளம் தோண்டி ஊற்றினா காயாது. அதுக்கு விளக்கம் எப்படி சொல்லணும்? இது நீண்ட நேரத்துக்கு ஈரத்தை பூமி தேக்கி வைக்கிற, தங்க வைக்கிற தன்மை உள்ளதாக மாறுது. அதாவது பூமி நீரை பிடிச்சி வச்சுக்கிற பொருளாக மாறுது. அப்போ மிகப்பெரிய பள்ளம் எதிராக பூமியில் அப்படின்னா இந்த மாதிரி வரப்பு உயர்த்த வயல்கள் தான். எவ்வளோ உயரம் உயர்த்திருக்கோம் பாருங்கள். இவ்வளோ உயரம் வரப்பு உயர்த்திட்டிங்கன்னா இது 1 ஏக்கர் பள்ளம்னு அர்த்தம். 1 ஏக்கர் அளவுக்கு பள்ளம். இதில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அவ்வளோ தண்ணி பூமிக்கு உள்ளே போயிடுது. சீக்கிரமாக அந்த ஈரம் அழிய மாட்டுது. அதுக்கு என்னடா ஆதாரம்னா இதை கிளம்பியிருக்கு பாருங்கள். கோடையில் தண்ணியே ஊற்றாமல் எப்படி வந்துருக்கு பாருங்கள். இந்த தென்னம்பிள்ளை நெடுக்களும் இருக்குது பாருங்கள். தண்ணியே பாய்ச்ச கிடையாது. ஆனால் இந்த வரப்பெல்லாம் வெடிச்சிருக்கு, உயிரோடு இருக்குது. இதை செய்கிறோம். நம்பிக்கையோட இளைஞர்கள் இருங்க. நீங்கள் நம்பலைன்னாலும், நம்பாத இளைஞர்களாக இருந்தாலும், நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி காட்டி நிச்சயமாக இந்த மண்ணை மாற்றுவோம். தமிழர் வேளாண்மை. நன்றி, வணக்கம்.